Hi friends, welcome to Sai Meenus Kitchen. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பீர்க்கங்காய் தோல் வச்சு துவையல் எப்படி பண்ணலாம்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு பீர்க்கங்காயோட தோலை மட்டும் நான் எடுத்துர்க்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாயில நல்லெண்ணெய் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கிறேன். ஏன் அப்படினா பீர்க்கங்காய் தோல் கம்மியா இருக்கறனால நான் உளுந்து சேர்த்துக்கிறேன். நிறைய இருக்குன்னா நீங்க உளுந்து சேர்க்க தேவையில்லை. அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் காரத்துக்கு ஏத்த மாதிரி காஞ்ச மிளகாவும் பூண்டு ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்து இதில் நம்ம பீல் பண்ணி வச்சுருந்த தோலை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா வதக்கி எடுக்கணும். அதில் உள்ள ஈரத்தன்மை எல்லாமே போயிடணும். நல்லா ட்ரை ஆகி கிடைக்கணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பும் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். அடுத்து இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அது மாதிரி தேங்காய் பூ வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல. இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை நல்லா ஆற வச்சிட்றேன். ஆறின பிறகு இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். திரும்பவும் அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு அது பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கழுவிட்டு அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதில் உள்ள ஈரம் எல்லாமே போய் நல்லா வற்றி வரணும். அந்தளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.